என்னடா மாம்சே, என்ன மூட வீட்டுல இருக்க? வரும்போது ஒரு கலாட்டா, ஒரு அப்பாவிய போட்டு 4 பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க. அத நம்ம ஹீரோ பாத்துருப்பாரு. ரத்தம் சுல்லுன்னு சுடர் இருக்குமே, உடனே புரிச்சுக்கான விதையா அந்த மாதிரி பூந்து விளையாண்டு இருப்பானே. எப்போ உனக்கு கிண்டல் தாண்டா? என்னடா ஆச்சு? பின்ன என்னடா அநியாயமா இல்ல? நடு ரோட்ல பட்ட பகல்ல ஒருத்தனை போட்டு 4 பேர் அடி அடி நடிக்கிறாங்க. அதை எல்லாரும் சினிமா பாக்குற மாதிரி பாத்து போறாங்கடா. சரி, நம்ம பொதுமக்களை விடு. ஒரு போலீஸ்காரன்டா, அதை பார்த்து ஒரு ஆக்ஷன் கூட எடுக்காம போறான். இது என்னடா பெரிய விஷயம்? திடீர்னு அன்னைக்கு 4 ஆட்டோல 10 ரவுடி பசங்க வந்தானுங்க. இந்த பக்கம் கார்ல வந்து இன்னொரு ரவுடிய நடு ரோட்ல நிக்க வச்சு கண்டந்துடமா வெட்டிட்டு போயிட்டானுங்க. போன மாசம் பேப்பர்ல பாக்கலையா? நமக்கு மட்டும் என்ன எல்லாரும் ஒதுக்கி போயிட்டு இருந்தா இந்த சமுதாயத்தை யார காப்பாத்துறது? யாரு? அதுக்கு ஒருத்தனால மட்டும் என்ன செய்ய முடியுங்கிற? ஏய், நம்ம ஆஃப்டர் ஆல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ரா. ஆஃப்டர் ஆல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இத சொல்றதுக்கு அசிங்கமா இல்ல? டேய், காலேஜுக்கு வர வேண்டியது, படிச்சு பட்டம் வாங்க வேண்டியது, ஏதாவது ஒரு கம்பெனில வேலையை தேடிக்கிட்டு எவ்வளவு ஒருத்தை கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்த வேண்டியது, இதுதான் நம்ம கடமை நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாம ஒவ்வொருத்தனுக்கும் இந்த நாட்டுல நானும் ஒருத்தன், இந்த சமுதாயத்துல நானும் ஒருத்தன்ற உணர்வு வேணும்டா. இன்னைக்கு அவனுக்கு நடந்ததுதான் நாளைக்கு நமக்கு நடக்கும். அப்ப என்னடா பண்ணுவீங்க? நாட்டோட எதிர்காலம் நம்ம மாதிரி இளைஞர் கையில தான் இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா அதை நம்ம கையில கொடுக்க மாட்டாங்க. இனிமே நாம அதை எடுத்துக்கணும். கூண்ட ராஜ்யத்தையும் அதுக்கு துணை போற அரசியல்வாதிகளையும் ஒழிச்சு காட்டணும். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரணுங்கிறதுக்காக நம்ம போராடணும். அப்போதான் நம்ம சந்ததிக்காவது நல்லது நடக்கும்.